பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். அன்பர்களே, நான் உங்கள் ஜி.கே. பாரதி, கனரா பேங்க் ரிட்டையர்ட் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட். எனக்கு இப்போ 73 வயசு ஆகுது. அன்பர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்க்கையில் பல சுவைகள் உண்டு. ஆனால் நம்ம எல்லா சுவையும் ஏற்று பழக தெரிஞ்சுக்கணும். அப்போ வாழ்க்கை சுவையோ சுவைதான், அழகோ அழகுதான். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நான் என்னை பற்றியும் எனது கனரா வங்கி பயணம் பற்றியும் உங்களோடு சிறிதளவு பகிர விழைகிறேன். நான் குரோம்பேட்டை அடுத்த நெமிலிச்சேரி அப்படிங்கிற கிராமம். அந்த காலத்தில் அது கிராமம்தான், இப்போ பெரிய ஊர். அங்கே தான் பிறந்தேன். எங்கள் அப்பாவோட பூர்வீகம் அது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு 5 பொண்கள். அந்த காலத்துலலாம் ஒரு பொண்ணு பிறந்தாவே பொண்ணா அடடா அப்படின்பாங்க. அப்போ எங்கள் வீட்டில் 5 பொண்ணு. இப்போ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 5 பொண்ணு பார்த்தா அரசனும் ஆண்டி ஆவான் அப்படின்னு சொல்கிற காலம். அப்போ அதை கேட்டு என்னுடைய சின்ன அக்கா சாவித்திரின்னு பேர், அப்போ வந்து சிண்டிகேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகி அண்ணா நகரில் இருக்காங்க இப்போ. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்கிறதுல அந்த காலம், நாங்கள் பிறந்துட்டோம் பாருங்க, ஆண்டி கூட அரசன் ஆகிடுவான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் மேலே அன்பு பாசம் எல்லாம் பொழிஞ்சு எங்களை நல்லா ஒழுக்கமாக வளர்த்தாங்க, நல்ல படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. அதன் பயனாக எல்லாரும் நல்லா செட்டில் ஆகிட்டு ஓஹோன்னு வாழ்ந்ததால் எங்களுடைய அப்பா அம்மாவையும் ராஜா ராணி மாதிரி வச்சு நாங்கள் கூட எங்களோட இருந்துட்டோம். அப்படி இருந்தது எங்களுடைய வாழ்க்கை. நாங்கள் நெமிலிச்சேரியில் நான் பிறந்தேன்னு சொன்னதால் என்னாச்சுன்னா, படிக்கிறதுக்காக வேண்டி அந்த காலத்தில் அங்கே வசதி கிடையாது. ரொம்ப டிஸ்டன்ஸ், 2 மைல் குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. அதனால் எங்கள் அப்பா என்ன பண்ணார், எங்கள் அப்பா டைசன் கெமிக்கல்ஸ் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அது சென்னையில் இருந்தது, கோவிந்தப்பநாயக்கன் ஸ்ட்ரீட்டில், மெட்ராஸ் 1. அதனால் நாங்கள் அங்கே வந்து குடிபெயர்ந்தோம். இந்த சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கு கிட்ட ஒரு வீடை பார்த்துட்டு நாங்கள் அங்கே இருந்தோம். என்னை வந்து ஆண்டர்சன் கேர்ள்ஸ் டே ஹை ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலு, ரொம்ப நல்ல ஸ்கூலு, ஆச்சரியப்பன் ஸ்ட்ரீட்டில் இருந்தது. அங்கே என்னை சேர்த்து விட்டாங்க. நான் 11ஆம் வகுப்பு வரலும், அதாவது SSLC வரலும் அந்த ஸ்கூலில் தாங்க படித்தேன். எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, நான் SLC பரீட்சை எழுதின கையோட என்ன வீணை கிளாஸில், அப்புறம் டெய்லரிங் கிளாஸில் அப்படிலாம் சேர்த்து விட்டார். அவருக்கு ஆசை, எல்லாரும் நல்லா படிக்கணும், எல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சரி, நானும் படித்தேன். அப்புறம் ரிசல்ட் நல்ல ஃபர்ஸ்ட் மார்க்கில் பாஸ் பண்ணேன். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, SLC 10ஆம் கிளாஸு, SLCனா 11ஆம் கிளாஸு, அப்புறம் 10ஆம் கிளாஸு 11 அவ்வளோதான் படிப்பாங்க. அதுவும் பெரிய படிப்பு அப்போல்லாம். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க, என்ன பிஎஸ்சி சேர்த்து விட்டாங்க SIT காலேஜில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கலை எனக்கு சேர்ப்பாங்கன்ட்டு. ஏன்னா 5 பொண்ணு, நான் கடைசி பொண்ணு. ஆனால் என்னை சேர்த்து விட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதில் SITனா தேனாம்பேட்டில் இருக்குது அந்த காலேஜ். அந்த காலத்துலேயே ரொம்ப பெரிய காலேஜுங்க அது. அவ்வளோ டிசிப்ளின். அந்த ப்ரொஃபஸர்ஸு எப்படி சொல்லி தருவாங்க லெசன்ஸ்னால், அப்படியே ஞாபகம் அப்படியே எங்களுக்கு இதாகிடும், மனசுக்குள்ளே வந்துடும். அப்படியே குழந்தைக்கு சாதம் ஊட்டுற மாதிரி இருக்கு அவங்க எங்களுக்கு வந்து லெசன்ஸ் சொல்லி கொடுக்குறது அந்த காலேஜில். நான் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன் 11ஆம் கிளாஸ் வரலாம். ஆனால் என்னால் வந்து நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவங்க இங்கிலீஷ் லெக்சர்ஸ் தான் இருக்கும் காலேஜில். அது எனக்கு நல்லா புரிஞ்சது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோ கிரேட் காலேஜ் அது. எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் உண்டு அந்த காலேஜில். இப்போ அதுக்கு பேர் ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சையத் காலேஜுன்னு பேர். அந்த காம்ப்ளெக்ஸ் பூரா தேனாம்பேட்டில் பாதி இடம் அந்த காலேஜ் தான் இருக்குது. அந்த ஸ்கூலு காலேஜை நான் என்றைக்கும் வணங்குறேன். ஸோ பிஎஸ்சியும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். இதுக்கு அடுத்து MSc படிக்கணும்னு நினச்சது. ஆனால் வந்து வீட்டு சந்தர்ப்பங்கள் வந்து இடம் கொடுக்கல. ஸோ என்னாச்சுன்னா, வேலை தேடும் படலம். எனக்கு AG ஆஃபீஸில், அக்கௌண்டன்ஸ் ஜென்ரல் ஆஃபீஸில் வந்து ஆடிட்டர் வேலை கிடச்சிது. உடனே அங்கே 1 வருஷம் வேலை பார்த்தேங்க. அந்த காலத்தில் பேங்க்கில் வேலை பார்க்கறதுன்னா ரொம்ப பெருமை, எல்லாருக்கும் ஆசை. ஏன்னா பேங்க்கில் இப்போ சம்பளம் ஜாஸ்தி. அதோட என்னமோ ஒரு என்ன சொல்கிறது, ஒஸ்தி அப்படின்னாவே ஒரு பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு எல்லாருக்கும். எனக்கும் அந்த நினைப்பு, எனக்கும் அது ஆசை இருந்தது. ஸோ நானும் பேங்க்குக்கு அப்ளை பண்ணேங்க. ஒரு நல்ல நாளில் கனரா பேங்க்கு, யுனைடெட் கமர்ஷியல் பேங்க், 2 பேங்க்லேருந்து ஒரே நாள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு வந்தது. அப்போ எதை ஜாயின் பண்ணுறது, வீட்டில் கேட்டாங்க, என்ன பேங்க் ஜாயின் பண்ண போகிற? நான் உடனே சொல்லிட்டேன் கனரா பேங்க் அப்படின்ட்டேன். ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க.
நான் வந்து எஸ்ஐடி காலேஜ் படிக்கிறச்ச என்னாச்சுன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறச்ச மெட்ராஸில் இருந்தோம். அப்புறம் எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டாரு. நாங்கள் திருப்பி எங்கள் ஊருக்கே வந்துட்டோம், குரோம்பேட் நெமிலிச்சேரிக்கு. அங்கேருந்து தான் நான் காலேஜ் படிக்கிறச்சு. அங்கேருந்து குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிண்டி வரலாம் ட்ரெயினில் வந்து கிண்டியில் பஸ் ஏறி நான் தேனாம்பேட்டுக்கு போனோம். அந்த கிண்டியில் பஸ் ஏறி தேனாம்பேட் போகிறச்ச ரோடு மேலேயே இருக்கும் கனரா பேங்க் கிண்டி பிரான்ச்சு. டெய்லி அந்த பிரான்ச்சை பார்த்துட்டே போவேன். இந்த பேங்க்கில் வேலை பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறது உண்டு. ஏன்னோ என் மனசில் ஒரு ஆசை. அதே மாதிரி பாருங்கள், எனக்கு கனரா பேங்க்கில் வேலை கிடச்சது. நான் சொன்னேன் எனக்கு கிண்டி வேணும்ன்ட்டு. அவ்வளோதானப்பா உனக்கு கொடுக்குறேம்மா அப்படின்னு எனக்கு கிண்டியில் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஸோ நம்ம நல்லது நினச்சா எப்பவுமே நடக்கும் போல் இருக்கு. அது அந்த பிரான்ச்சில் கனரா பேங்க் கிண்டி சொல்லணும்னா புதுசு இல்லையா, ரா கேண்டிடேட் நான். எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க என்னுடைய ஆஃபீஸர்ஸ், என்னுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே. முதல்ல டெஸ்பேச் செக்ஷனில் போட்டாங்க. ஏன்னா அதுதான் முதல்ல பழகிறதால போடுவாங்க. ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக எனக்கு ரொம்ப நல்லா பேங்கிங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ பார்த்தா இப்போ மாதிரி கம்ப்யூட்டர்லாம் இல்லைங்க. அது இவ்வளோ திக்கு லெட்ஜர் ஒவ்வொன்றும் அதை தூக்கி வச்சு அந்த அக்கௌண்ட் நம்பரை புரட்டி அதில் எழுதி எல்லாம் பண்ணணும். எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, என்னோட ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஷோல்டர் பெயின் இருக்கும் அப்போ. பிகாஸ் அதை தூக்கிறது இறக்குறது அதெல்லாம் இருக்குது இல்லையா, அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் எல்லாம் இருந்தது அவ்வளோதான். ஸோ அந்த லெட்ஜர்ஸ்லாம் அதை பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். அப்புறம் ஒவ்வொரு மாதமும் 18ஆம் தேதி ஆனால் பேலன்சிங்னு ஒன்று வைப்பாங்க. ஏதாவது நம்ம கணக்கில் தப்பு பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணுறச்ச ப்ளஸ் பண்ணுறச்ச தப்பாலாம் போட்டால் இமீடியட் சரி பண்ணணும் இல்லையா, ரூபாய் பணமாச்சே அது. அதனால் வந்து அப்போல்லாம் என்னன்னு கேட்டால் ஓவர் டைம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்ததுங்க. நான்லாம் நிறைய ஓவர் டைம் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஓவர் டைம் பண்ணி அந்த துட்டை வச்சு சேவ் பண்ணுவேன். நான் அதெல்லாம் கூட நிறைய ஜுவல்ஸ்லாம் வாங்கிப்பேன் அந்த துட்டில். அப்புறம் கண்டெஸ்ட்லாம் வைப்பாங்க, டெபாசிட் கண்டெஸ்ட்னு சொல்லிட்டு. நிறைய டெபாசிட் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நம்ம யார்ட்டையாவது போய் கேன்வாஸ் பண்ணி கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்ம பேர் எழுதிக்கலாம். அப்போ அதை வந்து அக்கௌண்ட் பண்ணுவாங்க, கவுண்ட் பண்ணுவாங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அமௌண்ட்டை அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கவுண்ட் பண்ணி அது வந்து துட்டையுமே வந்து நான் என்ன பண்ணுவேன், ஐ கன்வெர்டட் தம் இன்டு கோல்டு. ஜஸ்ட் ஏன்னா மேரேஜபிள் ஏஜில் இருந்ததால். ஸோ அது மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த கிண்டி பிரான்ச்சில் நான் இருந்த காலம். ஃபர்தர் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து அந்த லெட்ஜரை கொஞ்சம் வைக்கிறது வரை கொஞ்சம் சாட்சி வச்சு தான் எழுத முடியும். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருந்தது. பட் எனக்கு கூட இருந்தவங்களாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த கிண்டியிலேருந்து என்னாச்சுன்னா, எனக்கு ஃபாரின் டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அது ஃபாரின் டிபார்ட்மெண்ட் எங்கே இருந்ததுன்னு சொன்னால், மெட்ராஸில் லிங்குச்செட்டி ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட்டு. அதெல்லாம் வியாபாரம் பண்ணுற இடங்க. எப்போ பார்த்தாலும் கஜ 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 கஜன்னு கும்பல் இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து குரோம்பேட்லேருந்து பீச்சுக்கு வந்துட்டு, மெட்ராஸ் பீச்சுக்கு வந்துட்டு அங்கேருந்து லிங்குச்செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு போகணும். எவ்வளோதான் சீக்கிரமாக வந்தாலுமே 9-10 மணிக்கு ஆஃபீஸு, 9:30க்கே பீச் ஸ்டேஷனில் இறங்கினாலுமே நிறைய நாள் வந்து 10 மணிக்கு பேங்க்குக்கு போக முடியாது. ஏன்னு கேட்டால் அவ்வளோ கும்பல் சந்தாக இருக்கும். அந்த லிங்குச்செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு போகிற வழியெல்லாம் அதெல்லாம் கட்ட வண்டி போகும். அப்போ அதுதான் இருக்கும், நிறைய கட்ட வண்டி, ரிக்ஷா வண்டி, ஆள் பிடிச்சி இழுத்துன்னு போவாங்க. அப்புறம் சைக்கிள் ரிக்ஷா, அப்புறம் சின்ன சின்ன டெம்போஸு, இது இல்லாத சைக்கிள்ஸு. இதோட கூட என்ன பண்ணும், போட்டி போகிற மாதிரி லாரி ஒன்று வந்துடும் அந்த ஃபுல் கேப்பு போகிறதுக்கு. ஸோ இதுக்கு நடுவில் எப்படியோ அவஸ்தப்பட்டு எப்படியோ நுழைஞ்சி லிங்குச்செட்டி ஸ்ட்ரீட் பிரான்ச்சுக்கு போய் சேரணுங்க. அஃப்கோர்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, ஃபாரின் டிபார்ட்மெண்ட் அது. அண்ட் ஸோ வந்து இந்த எல்லாம் ஃபாரின் கரன்சி பற்றி டீல் பண்ணுறது, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, இம்போர்ட் பண்ணுறது எப்படி, அதை பற்றிலாம் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ்க்காக ஊருக்கெல்லாம் போவாங்களே, அவங்களுக்கு பாஸ்போர்ட்டில் அவங்களுக்கு கரன்சி எல்லாம் கொடுக்கணும், இவ்வளோ கரன்சி எடுத்து போகலான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க அங்கே. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும், அவங்களெல்லாம் பார்க்குறது, அவங்கள பேசுறது அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பற்றிலாம் கற்றுக்கிறதுக்கும் நல்ல சான்ஸ் கிடச்சிது. அப்போ இந்த ஃபாரின் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒர்க் பண்ணுறப்ப என்னாச்சுன்னா வந்து எனக்கு டிக்ளைன்டு வேகன்சி, மதுரை கூடலூரில் ஒரு டிக்ளைன்டு வேகன்சி இருக்குது ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் போஸ்ட்டுக்கு, ஆர் யூ வில்லிங்னு கேட்டாங்க. எனக்கு வந்து எனக்கு வந்து ஆஃபீஸர் ப்ரமோஷன் ஆகி போகிறோன்னு ஆசை. ஆனால் எனக்கு இந்த மீன்வயல் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களும் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குழந்தைங்களை பார்த்துக்கிறது கஷ்டம். ஹஸ்பண்ட் எவ்வளவோ கோஆப்ரேட் பண்ணாலுமே, ஹஸ்பண்ட் வந்து சீதாராமன் பேர், அவர் ஹவுசிங் போர்டில் என்ஜினியர் ஒர்க் பண்ணார். அவர் எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். ஸோ அவருடைய கோஆப்ரேஷனால் தான் என்னால் இன்னைக்கு வரலுமே வந்து நல்லா வர முடியாது.
அப்படி எவ்வளோதான் கோஆப்ரேட் பண்ணாலுமே வந்து அந்த ப்ரமோஷன்லாம் வரச்ச வந்து ஆஃபீஸ் வீட்டை கொஞ்சம் கம்மி நேரம் தான் நம்மளால் பார்த்துக்க முடியும். அதனால எனக்கு கொஞ்சம் மனசில் வந்து நம்மளுக்கு ப்ரமோஷன் வாங்காமல் இருக்குமே அப்படின்னு நினைக்கிற டைமில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட் கிடைக்கவே எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா, நீ வா, நீ அந்த போஸ்ட்டை நீ எடுத்துக்கோ, நீ மதுரை கூடலூருக்கு போ, நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மதுரைக்கு வரேன், வி வில் அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, நானும் தைரியமாக அந்த போஸ்ட்டை எடுத்துட்டேன். ஸோ மதுரை கூடலூருக்கு பயணம். அப்போ குழந்தைங்களை யார் பார்த்துக்கிறா? சின்ன சின்ன பசங்க. நான் இங்கே இருக்கிறச்ச வந்து ஒரு குழந்தைய வந்து கிரச்சில் விட்டு எங்கள் வீட்டிலேருந்து 1.5 மைல் தூரத்தில் இருக்கும் கிரச்சு. அப்போல்லாம் கிரச்செல்லாம் கிடையாது. ஸோ அங்கே கொண்டு போய் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு கிரச் இருந்தது. ஸோ அந்த குழந்தைய பெரிய குழந்தைய கொண்டு போய் கிரச்சில் விட்டுட்டு 1.5 மைல் நடந்து போய் நான் கிரச்சில் விட்டு திருப்பியும் ஆஃபீஸ் போய் திருப்பியும் வந்து அவளை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து அப்படிலாம் இருந்த காலம். சின்ன குழந்தை சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா நாங்களே வச்சுக்கிறோன்னு அவங்களோடய இருந்துட்டாங்க. அவங்க 2 பேரையும் வச்சுக்கிறதுக்குமே ரெடி தான். பட் ஐ வாண்டட் டு ரிட்டைன் அட்லீஸ்ட் ஒருத்தர நம்மளோட இருக்கட்டும்ங்கிறதால இந்த பெரிய டாட்டர் நான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் மதுரைக்கு போகணும். எங்கள் வீட்டில் அப்போ சொன்னாங்க, குழந்தைங்களை எங்ககிட்ட விட்டுடுன்னு. இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மதுரைக்கு வந்தாச்சு. கூடலூர், அந்த கூடலூர் வந்து ரொம்ப செழிப்பான ஊருங்க. காடமம் எஸ்டேட் ஓனர்ஸ் தான் அங்கே இருக்காங்க. ஃபுல்லாக எஸ்டேட் ஓனர்ஸ் வீடுங்க. அதோட கூட டீ எஸ்டேட்லாம் இருக்கும். அந்த குமிழி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அந்த இடம் ரொம்ப தேக்கடியெலாம் இருக்கும். டூரிஸ்ட் ஸ்பாட்டு அது எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில். எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அங்கெல்லாம் நாங்கள் கூட்டின்னு போவோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அக்ரஹாத்தில் வந்து ஒரு சைட் போர்ஷனில் நான் கொடுத்தனோம், நானும் என் குழந்தைங்க. எங்கள் ஹஸ்பண்ட் மதுரையில் வீக்கெண்டு தான் வருவார் அவர். ஏன்னா அப்படி தான் வர முடியும், அவர் ஆஃபீஸ் வந்து மதுரையில் இருக்குது. வீக்கெண்டு சாட்டர்டேஸ் வந்துட்டு மண்டே ஏர்லி மார்னிங் கிளம்பி அவருடைய ஆஃபீஸ்க்கு அவர் போகணும். ஸோ அப்போ எனக்கு எப்படி ஹெல்ப் அப்படின்னு கேட்டால், அந்த அக்ரஹாரத்தில் என்னுடைய ஹவுஸ் ஓனர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க அப்புறம் பக்கத்தில் இருந்தது அந்த அக்ரஹாரத்தில் எல்லாரும் அவங்க குழந்தைங்க மாதிரி என் குழந்தைங்கள பார்த்துட்டு கொஞ்சம் கூட எனக்கு அந்த புது இடம் வந்திருக்கேங்கிற ஒரு நினைப்பே இல்லைங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. மக்கள்லாம் அவ்வளோ நல்லவங்களாக இருந்தாங்க. பேங்க் ரொம்ப பக்கம், சும்மா அப்படியே நடந்து போனால் பேங்க்கு, மத்தியானம் லஞ்சு கூட வரலாம், திருப்பியும் போகலாம். அது மாதிரி பேங்க்கும் ரொம்ப கோஆப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அங்கே. ஸோ அங்கே ஒரு 4 இயர்ஸ் இருந்தேங்க. அதுக்கப்புறம் எனக்கு மெட்ராஸ் வரணுமே, குழந்தைங்களாம் பெரிய கிளாஸ் படிக்கிறாங்க. மெட்ராஸ் தானே நம்ம ஊர், நம்ம இங்கே தானே எல்லாம். சரி, அப்புறம் கேட்டுட்டு மெட்ராஸ்க்கு எனக்கு ஒரு வழியாக போஸ்டிங் போட்டாங்க. மெட்ராஸில் ஹபிபுல்லா ரோடு பிரான்ச்சுங்க. ஹபிபுல்லா ரோடு பிரான்ச்சுன்னு சொல்லணும்னா, அது நடிகர் சங்கம் இல்லையா, ஆக்டர்ஸ்க்கெலாம் ஒரு சங்கம் வச்சுருக்காங்களே, அதுக்கு பக்கத்து பில்டிங். ஒரு சைடு கோடம்பாக்கம் இருக்கும், ஒரு பக்கம் நுங்கம்பாக்கம் வரும், இன்னொரு சைடு மவுண்ட் ரோடு, இன்னொரு பக்கம் டி நகர். அப்படிப்பட்ட ஒரு இடம் அது, அந்த ஹபிபுல்லா ரோடு. நிறைய ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க பிரான்ச்சுக்கு. ஹாய் சொல்லுவாங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க. அவங்க லாக்கர் வச்சுருப்பாங்க, மெயின்லி லாக்கர் ஆப்ரேட் பண்ணுறது தான் அவங்க வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அந்த ஏரியா, அப்புறம் லாயர்ஸ், ஈவன் அஸ்ட்ராலஜிஸ்ட் கூட நிறைய இருக்கிற இடங்க அது. அப்புறம் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் அங்கே நிறைய இருக்காங்க. பிரான்ச்சுக்கு எல்லாரும் வருவாங்க. நிறைய பேரோட பேசி பழகிறதுக்குலாம் வாய்ப்பு இருந்தது அங்கே. அங்கே திலீப்னு ஒருத்தர் வருவார். அப்புறம் கஸ்தூரி அம்மான்னு ஒரு அம்மா, அவங்கள பற்றி சொல்லணும். அப்படி பொறுமையாக எஸ்பி கவுண்டருக்கு இதில் பெஞ்ச் போட்டிருக்கோம் இல்லையா, அது அவங்க பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருப்பாங்க. ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, காமாக அப்படியே உட்காந்துருப்பாங்க. நானும் அவங்களோட பார்ப்பேன், பேசுனதில்லை, அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணுறதோட இருப்பேன். அப்படி தான் இருப்பேன். அவங்க நிறைய வாட்டி அவங்க வருவாங்க. திலீப்புக்கு வந்து ரொம்ப ஓல்டு அக்கௌண்ட் அது. அந்த எங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ணப்போ அந்த அக்கௌண்ட் மேலே இருக்கு. திலீப்பு கஸ்தூரி அம்மா அப்படிங்கிறவங்க டுடே ஃபேமஸ், வேர்ல்டு ஃபேமஸ் ஆஸ்கார் வின்னர், இசை புயல் ஏஆர் ரஹ்மான். அவர் தான், அவங்க அம்மா தான். அப்போ அவர் பேர் திலீப், அவங்க அம்மா பேர் கஸ்தூரி. அவ்வளோ சிம்பிளாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களெல்லாம் நாங்கள் வந்து பேசியிருக்கோம், பழகியிருக்கோம் அவங்களோடலாம் அந்த பிரான்ச்சில் இருக்கச்சு. அது மாதிரி ஒரு பிரான்ச் வந்து ஹபிபுல்லா ரோட் பிரான்ச். திருப்பியும் கிண்டி பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. கிண்டி பிரான்ச் பற்றி சொல்லணும்னா, அது என்னுடைய தாய் வீடுங்க. எனக்கு அப்பா அம்மாவுக்கு அடுத்தது கனரா பேங்க் தான் எல்லாம். அதில் கிண்டி தான் என்னுடைய தாய் வீடு. அந்த கனரா பேங்க்கு அவ்வளோ பண்ணியிருக்கு எனக்கு. ஸோ இந்த கனரா பேங்க் வந்து இந்த யூனிவர்ஸ் இருக்கிற மட்டும் மேலும் 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 வருது, நல்லா வரணும். கோடானு கோடி மக்களுக்கு அது உயர்த்தி நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறதுக்கு பாடுபடணும். அதுதான் என்னுடைய ஆசைங்க. அதுதான் நான் இறைவனை வேண்டுகின்றேங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரான்ச் அது. ஸோ இந்த பிரான்ச்சில் இருந்தப்போ நான் என்னாச்சுன்னா, சடனாக ஒரு நாள் என்ன நம்ம பாட்டுக்கு பேங்க்குக்கு போகிறோம், வீடை குழந்தைங்க தான் பூட்டிட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு. சார் ஹஸ்பண்ட் காலம்பரை 7 மணிக்கு போயிட்டாரா, நைட் அவர் ஃபீல்டில் இருப்பார். மோஸ்ட்லி சைட் என்ஜினியராக இருந்தார் பிகினிங்கில். ஸோ அங்கே இருக்கிறதால அவருக்கு ஒரு டைமே இருக்காது. காலம்பரை 7 மணிக்கு கிளம்பி போனாருன்னா 8 மணி 9 மணி ஆகும் வரத்துக்கு. குழந்தைங்க, நான் வந்து 8 மணிக்கு கிளம்பிடுவேன், குழந்தைங்க 8:30 மணிக்கு தான் கிளம்புவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களே லாக் பண்ணிட்டுலாம் போவாங்க. நீ எத்தனை நாள் இந்த பொழப்பு நம்மளுக்கு அப்படின்னு ஒரு ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கிறோம் போகிறோம் அப்படின்லாம் நினச்சது உண்டு நான். அது கடவுள் கேட்டாருங்க,
ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார். கோல்டன் ஹேண்ட் ஷேக் அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் வந்தது. ஸோ அந்த ஸ்கீமில் ஸ்பெஷல் விஆர்எஸ் ஸ்கீம்னு பேர். யாரெல்லாம் ஏன்னா கம்ப்யூட்டரைஸ் ஆகிட்டு இருக்கு பூரா. ஸோ அதனால ஆட்குறைப்பு ஆக்சுவலாக இன்டெரக்டாக அது. ஸோ அதில் ஸோ எங்களுக்குலாம் அது ஒரு கிரேட் சான்ஸு. நீங்கள் யாரெல்லாம் வேணுமோ ஆப்ட் பண்ணுங்கன்னாங்க. நான் ஆப்ட் பண்ணேன். என்னோட கூட எவ்வளவோ பேர் லேடிஸ் மெயினாக எல்லோரும் ஸ்பெஷல் வியரர்ஸில் ரெடின்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து வெளில வந்துட்டோம். தட் இஸ் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டோங்க. ஸோ இதுதான் என்னுடைய கனரா வங்கி பயணம். ஸோ இதுக்கு அடுத்து என்னுடைய வங்கி, தட் இஸ் வங்கியிலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி இருந்தேங்கிறது அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.